ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். என் அன்பு குழந்தையே, சரியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு உன் கண்களில் ஏன் பட்டேன் என்று தெரியுமா? காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்யவும் மாட்டேன், யாரையும் தேடி வரவும் மாட்டேன் என்று அறிவாய்தானே? இப்பொழுது பல காரண காரியங்களோடு தான் உன்னை தேடி வந்துள்ளேன். எதற்காக தெரியுமா? உன் வாழ்வில் நீ தேடிய செல்வங்களையும் தேடிய ஆசைகளையும் விருப்பங்களையும் உன்னிடம் ஒப்படைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இனிமேலும் யாரையும் எதற்காக எதிர்பார்க்காமல் தனியாக உயர்வாக யாரையும் நீ எதிர்பார்க்காத வெற்றியை பெற்று வாழலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் இரண்டே விதத்தில் தான் இருக்கிறார்கள். ஒன்று, நம்பியவர்களை ஏமாற்றி விடுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று மனவேதனைப்பட்டு வருந்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டுமே பயனில்லாதது என எப்பொழுது உணரப் போகிறீர்கள்? நம்பியவர்களை ஏமாற்றியவர்கள் அந்த துரோகத்திற்கான தண்டனையை நிச்சயம் பெற்று விடுவார்கள். ஏமாற்றி விட்டார்களே என்று நினைத்து வருத்தப்படுபவர்கள் வாழ்க்கையில் வேதனைதான் மிஞ்சுமே தவிர வேறு எதுவுமே மிஞ்சாது அல்லவா? பிறகு எதற்கு தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கலங்க வேண்டும்? எது அவசியமில்லையோ, எந்த விஷயம் நினைத்தால் பிரயோஜனமே இல்லையோ அதை பற்றி நினைப்பதையே மறந்துவிடு என் செல்லமே. இங்கு வாழக்கூடிய மனிதர்களுக்கு பல பேருக்கு பேச நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கோ நிறைய பேச வேண்டும், ஆனால் அவர்களுக்கு பேசுவதற்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கூட உன் வாழ்வில் பல பேருக்காக நேரத்தை ஒதுக்கி பேசுகிறாய், அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கிறாய். அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் உன்னுடன் இருப்பதால் தான், உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் உன்னுடைய ராமபிரான் நானே உன்னிடம் வந்து பேசுகிறேன். உன்னை ஒருவருக்கு பிடித்து விட்டால் போதும் என் செல்லமே, நீ என்ன பேசினாலும் ரசிப்பார்கள் அல்லவா? அப்படிதான் நீ பேசக்கூடிய பேச்சையும் உன்னுடைய செயலையும் உன் அப்பாவாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ பிடிக்காமல் போனால் நீ என்ன பேசினாலும் உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு ஒரு சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பாவம், அவர்களை சொல்லி எந்த புரோஜனமும் இல்லை. அவர்களுடைய கர்ம வினை அவர்களை பாடாய்படுத்துகிறது. நல்ல வழியில் செல்லக்கூடாது என தவறான வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் சரியான வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை அவர்கள் தவறாக பேசுகின்றார்கள். கவலை கொள்ளாதே, அதற்கு உண்டான தண்டனையை நான் பார்த்து கொள்கிறேன். ஒரு சிலருக்கு நீ வேண்டும் என்று தேடி வந்து அவர்கள் வேலையை முடித்துக் கொள்ள வரும்பொழுது மட்டும் உன்னை இனிப்பாக நினைக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு வேண்டும் என்று இருக்கிறது. அதற்கான வேலை உன்னிடம் முடிந்த பிறகு நீ என்னதான் வெள்ளமாக பேசினாலும் உன்னை கசப்பாக ஒதுக்கி வைக்கத்தானே நினைக்கிறார்கள். தேவைக்கு இனிக்கக்கூடிய உன்னுடைய தேவைகள் அவர்களுக்கு முடிந்த பிறகு கசப்பாக நீ மாறிவிட்டால் அதில் உன் தப்பு எதுவுமே இல்லை என் செல்லமே. அப்படி தேவைக்காக உன்னை தேடி வரக்கூடிய மனிதர்களை உன் வாழ்வில் இருந்து விலக்கிவை. எப்பொழுதும் நீ துணிவை வளர்த்து கொள்ள வேண்டும். துணிவற்றவர்களுக்கு வழியே 4 சுவர்களும். நிச்சயம் நான் நல்ல வழியை காட்டுவேன் என் செல்லமே. நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் நிரந்தரமில்லாத விஷயங்களை நினைத்து நீ கலங்கிக் கொண்டே இருக்கிறாய். கவலை கொள்ளாதே, எல்லாம் ஒரு நாள் மாறத்தான் போகிறது. இல்லை என்றாலும் உன்னுடைய ராமபிரான் நான் மாற்றி காட்டுவேன். புன்னகையோடு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி. மற்றவர்கள் மனம் மகிழ்வதற்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்றாலே நீ சரியாய் வாழ்கின்றாய் என்றுதானே அர்த்தம். அப்படிப்பட்ட சரியான வாழ்க்கை பாதையை நீ சரியாக வாழ்ந்து கொண்டிரு. நீ எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் எந்த ஒரு ஏமாற்றமும் அடையாதபடியும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. இனி ஒரு பொழுதும் நீ கலங்காதே. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் விருப்பம் போல நான் செய்து காட்டப் போகிறேன். ஒரு இடத்திலோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாகவோ யாராவது உன் மனம் வேதனைப்படும்படி பேசினால் அங்கேயே ஒரு பொழுதும் நீ நிற்காதே. அப்படி உன்னை அவர்கள் அவமானப்படுத்தி பேசும் பொழுது உன்னுடைய சொந்தங்கள் தானே இங்கிருந்து எப்படி போவது என்று தயங்கிக் கொண்டே இருந்தால் அவர்கள் அப்படியே பழக்கமாக மாற்றிக்கொள்வார்கள். அப்புறம் நித்தமும் நீ அவமானப்படுவதும் வேதனைப்படுவதும் தான் மிஞ்சும் என் செல்லமே. நன்றாக யோசித்துப்பார். இருக்கக்கூடிய வீடு தீப்பற்றி எரிகிறது என்றால் நீ அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி வருவாயா? அல்லது 30 வருடமாக 40 வருடமாக இந்த வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பயந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாது என்று சொல்வாயா?
முதலில் உன்னை காப்பாற்றிக் கொள்வதுதானே புத்திசாலித்தனம். அதுபோலதான் பழகிய உறவோ நெருங்கிய நட்போ. யார் உன்னை அவமானப்படுத்தினாலோ, யார் உன் தன்மானத்தை அரைகுறையாக நடத்தினாலும் சற்றும் யோசிக்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துவிடு. எதிர்பார்ப்புகள் ஒருபொழுதும் ஏமாற்றுவதே கிடையாது. ஆனால் நீ யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தானே தவறாய் முடிவெடுத்து விடுகிறாய். நான் பலமுறை உனக்கு சொல்லிவிட்டேன், மனிதர்களிடம் நீ எதை எதிர்பார்த்தாலும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் என. ஆனால் நீ மீண்டும் மீண்டும் அவர்களை தான் தேடி போகிறாய். உன்னை தெருவில் இருக்கும் அற்பமான காகிதமாய் எண்ணவர்கள் மத்தியில் பட்டமாய் உயரமாய் பறக்கவிடப் போகிறேன். அப்பொழுது அவர்கள் நிச்சயமாக உன்னை புரிந்து கொள்வார்கள். மனபலம் என்பது உனக்கு அவசியமாக தேவைப்படுகிறது என் செல்லமே. மனபலம் இல்லாமல் உடல் வளம் இருந்தாலும் உன்னால் என்னவும் செய்ய முடியாது. மனதை எப்பொழுதும் தைரியமாக வைத்துக்கொள். உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய நான் எல்லா விஷயங்களையும் நீ சாதனை படைக்கும்படி நான் மிகவும் நல்ல விஷயங்களை செய்வேன். நல்ல செயல்களை செய்வதில் மட்டும் உன் மனம் ஈடுபாட்டுடன் இருக்கட்டும். மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையை நல்லது செய்வதன் மூலமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும் என் செல்லமே. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? தண்ணீரில் விழுந்த யாருமே உடனே இறந்து விடுவது கிடையாது. அவர்களுக்கு எப்பொழுது நீந்த தெரியாதோ அப்பொழுதுதானே அங்கு அவர்களுக்கு மரணம் நிகழும். அதே போலதான் சூழ்நிலையும் மந்திரங்களும் எப்பொழுதும் பிரச்சனைகளாக மாறாது. எப்பொழுது அந்த சூழ்நிலையை சமாளிக்க தெரியாமல் திணறுகிறாயோ அப்பொழுதுதான் அது பிரச்சனையாக மாறிவிடும். அது பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பாகவே உனக்குள் எல்லா திறமைகளும் இருக்கின்றது. ஆனால் என்ன எல்லாவற்றையும் தாமதமாக யோசிக்கிறாய், தாமதமாக செய்ய நினைக்கிறாய். எதை எப்பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும் என நான் உனக்கு துணையாய் இருந்து சொல்லிக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கெட்டதையே மனதில் வைத்துக் கொள்ளாமல், மனதை இழந்து விடாமல் எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து பார். கெட்டதையெல்லாம் மறந்துவிடு என் செல்லமே. உன்னுடைய மிகப்பெரிய அருமையும் மகிமையும் என்ன தெரியுமா? ஒருபொழுதும் கீழே விழாமல் வாழ்ந்தோம் என்பது உன் வாழ்க்கை கிடையாது. எத்தனையோ முறை நீ அவமானப்பட்டிருக்கிறாய், எத்தனையோ முறை நீ கஷ்டப்பட்டிருக்கிறாய். ஆனால் அத்தனையிலிருந்தும் நீ மீண்டு எழுந்து வந்தாய் அல்லவா? ஆனால் நீ மீண்டும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ மீண்டும் ஜெயிக்கப் போவது உறுதி. உனது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன். உனது எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து யாரும் உன்னை குறைவாக சொல்லாத அளவிற்கு நிறைவாக வாழ வைக்கப் போகிறேன். நீ அன்பு பாசம் என்று எல்லா மனிதர்களையும் நம்பாமல் சூழ்நிலையையும் சந்தர்ப்பங்களையும் புரிந்து நடந்து கொள். நடந்து முடிந்ததை நினைத்து வாடாதே என் செல்லமே. பாம்பு எப்படி தன் உடல் சட்டையை கழட்டி போடுமோ அதுபோல கடந்த கால நிகழ்வுகளை நீக்கிவிட்டு போய்கொண்டே இரு. இந்த நிகழ்காலத்தில் தான் உனது நிம்மதி இருக்கின்றது. செயல்கள் எல்லாமே சிறந்ததாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் நிச்சயம் அது உன் எதிர்காலத்தை நிச்சயமாக மாட்டும். ஏனெனில் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய நாக்கானது கூர்மையான ஆயுதமாக மற்றவர்களை கொடுமையாக கொன்றுவிடும். நீ பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் அன்போடு அரவணைக்க உன்னுடைய ராமபிரான் நான் தயாராக இருப்பேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா நல்லதையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பதற்காகத்தான் உன்னை நான் தேடி வந்துள்ளேன். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் என்றென்றும் உனக்கு துணையாக இருக்கும். ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். நன்றி.